என் அன்பு பிள்ளையே, யார் தடுத்தாலும் சரி, நாளை உன்னுடைய இல்லத்திற்கு நான் நிச்சயமாக உதவி செய்ய வருவேன் என்று ஒரு ஆண் அங்கே அடம்பிடித்து காத்து கொண்டிருக்கிறார். இவரிடத்திலிருந்து உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது தெரியுமா? நிச்சயமாக ஒரு உதவி கிடைக்கப் போகிறது. நீ செய்திருந்த புண்ணியத்தின் காரணமாகத்தான் இவர் உனக்கு மிகவும் நெருக்கமானவராக இருந்து உனக்கு அனைத்து நன்மைகளையும் செய்ய போகின்றார். அது மட்டுமல்ல, இவர்கள் தொலைவில் இருக்கின்றவரா, தெரிந்தவரா, தெரியாதவரா என்பதையெல்லாம் நீ அறிந்து கொள்ள வேண்டிய நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது. உன் அப்பன் எதற்காக உன்னிடத்திலே ஒவ்வொரு விஷயத்தையும் முன்கூட்டியே சொல்கிறேன் என்றால், உன் வாழ்க்கையில் வருகின்ற இவர்களை எல்லாம் நீ தெரிந்து கொள்ளாமல் விட்டுவிடக்கூடாது. ஏனென்றால் உனக்கு கிடைக்கின்ற உதவி யாரால் கிடைக்கிறது என்று தெரியாமல் உனக்கு போய்விடக்கூடாது. என் செல்லமே, உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றி நீ அறியாமல் இருந்து விடுகிறாய் அல்லவா? இனிமேல் நீ அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதற்காகவும் தான் அப்பன் என்று உன்னிடத்தில் இதையெல்லாம் சொல்ல வந்திருக்கிறேன். என் பிள்ளையே, ஒரு ஆண் தானாகவே முன்வந்து உனக்கு உதவியை செய்கிறேன் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக என் பிள்ளை அதனை நீ மனதார பெற்றுக்கொள்ளத்தானே வேண்டும். அதை வேண்டாம், இல்லை என்று நீ ஒரு நாளும் மறுக்கக்கூடாது அல்லவா? என் செல்லமே, இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையின் மீது நீ கொண்டிருந்த நம்பிக்கை உனக்கு வீண்போகவில்லை. என்றாவது ஒரு நாள் நீ நினைத்தது நடக்கவில்லை என்றால் அதற்காக நீ சோர்ந்து போகாமல் மீண்டும் அதிக நம்பிக்கையோடு காணப்படுகிறாய் அல்லவா? சில நாட்களில் ஒரு விஷயம் தொடர்ந்து உனக்கு தோல்வியை கொடுக்கும் பொழுது உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போய்விடுகிறது. இப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளாமலும் உண்மை என்னவென்று தெரிந்து கொள்ளாமலும் அப்படியே விட்டு விடுகின்றாய். இதற்கு எல்லாம் என் பிள்ளையே, சரியான சில சந்தர்ப்பங்களை நீ எதிர்நோக்கி காத்திருக்கிறாய் அல்லவா? உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சில உண்மைகளை நீ தேடிக்கொண்டிருந்தால் உனக்கு அது நிச்சயமாக கிடைத்துவிடும். அப்படி நீ தேடிக்கொண்டிருந்த சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவென்று புரிய வைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எதுவெல்லாம் உன்னை வாழ வைக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இப்பொழுது உனக்கு வந்து விட்டது. என் தங்கமே, இந்த நாள், இந்த வாழ்க்கை உனக்கு தருவது எல்லாமே மனநிறைவான விஷயங்களாகத்தான் இருக்கும். நீ பட்ட கஷ்டங்கள் அத்தனைக்கும் நான் மருந்தை தரப்போகின்றேன். என் தங்கமே, சில நேரம் நீ நினைப்பாய் அல்லவா, உடம்பில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது, அது எல்லாம் எப்பொழுது சரியாகுமோ? உடல்நிலை நன்றாக இருக்கும்போதே இந்த வாழ்க்கையை நாம் அனுபவிக்க வேண்டும், எல்லா சந்தோஷங்களை பெற்றுவிட வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாய் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை தருவதற்காகத்தான் இந்த அப்பன் உன்னிடத்திலே பேசிக்கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, அதற்கான மருந்தையும் நான் உன்னிடத்திலே கொண்டு வந்திருக்கிறேன். என் குழந்தையே, எதுவுமே அவ்வளவு எளிதாக யாருக்கும் கிடைத்து விடாது. எல்லாவற்றுக்கும் இங்கே படாத பாடுபட வேண்டியதாக இருக்கிறது. அப்படி இருக்கின்ற இந்த நிலையில் என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற சில சந்தர்ப்பங்களை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம்தான் இப்பொழுது உனக்கு வந்து கொண்டிருக்கிறது. இதை இல்லை என்று ஒரு நாளும் சொல்லிவிட முடியாது. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற உண்மைகளை எல்லாம் நீ எப்பொழுதுமே மறுக்கக்கூடாது. ஏனென்றால் உன்னை சுற்றி ஒவ்வொரு உண்மைகளும் உனக்கு வெளிவரப் போகின்றது. அப்படிப்பட்ட தருணத்தில்தான் இப்பொழுது நீ நின்று கொண்டிருக்கிறாய். உன்னுடைய கஷ்டங்களை பார்க்கும் பொழுது யாராக இருந்தாலும் உடனடியாக உனக்கு ஓடி வந்து உதவி செய்துவிட வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். யாராக இருந்தாலும் உன்னுடைய துன்பத்தை துடைத்துவிட வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். அப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்ட ஒருவர்தான் இப்பொழுது உனக்கு உதவியை செய்ய வந்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த அப்பன் தெளிவாக சொல்லி விடுகிறேன். என் செல்லமே,
இவரின் பெயரை நான் சொன்ன உடனேயே நிச்சயமாக என் பிள்ளை கண்கள் கலங்கி விடுவாய். இவர்களிடத்திலிருந்து எல்லாம் நமக்கு உதவி கிடைக்குமா என்பது போன்ற ஒரு எண்ணம் உனக்குள் வந்துவிடும். என் தங்கமே, அத்தனை விஷயங்களுக்கும் நீ ஏதாவது ஒரு வகையில் காரணமாக இருந்திருக்கிறாய் என்பது உண்மைதானே? அப்படி இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க இருக்கின்ற அத்தனை துன்பங்களையும் கடந்து எப்பொழுதும் என் பிள்ளை உனக்கான விஷயங்களை நீ சரியான நேரத்தில் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். அப்படி தயாராக இருந்து விட்டால் போதும், எல்லா மாற்றங்களும் எல்லா திருப்பங்களும் உனக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கும். நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான பல நல்ல விஷயங்கள் உன் கைகளிலே கிடைக்கும். நீ ஆசைப்பட்ட அத்தனையும் உனக்கு வந்து நிச்சயமாக சேரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உனக்கு மனதிற்குள் கொண்ட அத்தனை விருப்பங்களையும் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்க வந்து விட்டேன். இனி ஒரு நாளும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இந்த கருப்பன் கஷ்டங்களை கொடுக்க மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள். நான் கொடுத்த கஷ்டங்கள் எல்லாமும் இப்பொழுது உன்னை பக்குவப்படுத்தி விட்டது. இதற்கு மேலும் இனி என்ன இருக்கிறது உன் வாழ்க்கையில் என்பதை உனக்கு தெளிவுபடுத்தி விட்டது. இப்பொழுது உனக்கு உதவிகளை செய்யத்தான் நானும் வருகிறேன். உன்னை தேடி வருகின்றவர்களையும் உனக்கு உதவி செய்கின்றவர்களையும் நான் அடையாளம் காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். என் செல்லமே, இன்று உனக்கு உதவிகளை செய்ய போகின்றவர் யார் தெரியுமா? குரு பகவான் தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்று வியாழக்கிழமை நீ குரு பகவானை முழு மனதோடு வழிபட வேண்டும். குரு பகவானை வழிபட்டு நிச்சயமாக அவரின் அன்பையும் அருளையும் நீ வெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் எந்த ஒரு செயலையும் தொடங்கும் பொழுது முதலாவதாக இன்று நீ குரு பகவானை வணங்க வேண்டும். இன்று நீ குரு பகவானிடம் வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் எல்லாமும் கூடிய விரைவில் நிறைவேறப் போகிறது என்பதை நீ புரிந்து கொள். என் செல்லமே, குரு பகவானின் அருள் மட்டும் உனக்கு கிடைத்துவிட்டால் உனக்கு செல்வத்திலும் உடல் நலத்திலும் எந்த ஒரு குறையும் இருக்காது. உன்னிடத்தில் இருக்கக்கூடிய உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உடனே சரியாகும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, குரு பகவானின் கடைக்கண் பார்வை உன் மீது பட்டுவிட்டால் போதும், உன்னுடைய நிலையானது உச்சத்தில் இருக்கும் என்பதை உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன் என்பதை தெரிந்து கொள். என் செல்லமே, இன்று அவர்களை மனதார நினைத்து இந்த வழிபாடுகளை எல்லாம் செய்துவிட்டால் நிச்சயமாக உனக்கு வேண்டிய அத்தனையும் அவர்கள் செய்து கொடுத்து உன்னுடைய துன்பங்களை எல்லாம் அவர்கள் களைந்தெடுக்கப் போகிறார்கள். என் தங்கமே, குரு பார்க்க கோடி நன்மை. குருவருள் இருந்தால்தான் திருவருளை பெற முடியும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். குரு பகவானே சகலத்துக்கும் ஆதாரமாக திகழ்கிறார் என்பதை ஞாபகம் வைத்துக்கொள். நம்மில் பலருக்கும் குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் வித்தியாசம் தெரிவது இல்லை. நவகிரக வரிசையில் வடக்கு பார்த்து அமர்ந்திருப்பவர்தான் குரு பகவான். சிவ ஆலயத்தில் தெற்கு நோக்கி சின்முத்திரை காட்டி அமர்ந்திருப்பவர் தட்சிணாமூர்த்தி. இருவருமே ஞானத்தை அருளும் கடவுள் என்றாலும் வித்தியாசத்தினை உணர்ந்து அவரவருக்கு உரிய மந்திரம் சொல்லி நீ வழிபட வேண்டும். என் தங்கமே, இன்று குரு பகவான் அவர்களாகவே வந்து உன்னிடத்திலே உனக்கு உதவிகளை செய்ய போவதாக உறுதி அளித்திருக்கிறார். எனவே அவருடைய ஆசிகளையும் அன்பையும் நீ மறக்காமல் பெற்றுக்கொள்ள வேண்டும். என் தங்கமே, இன்று கோவிலுக்கு சென்று குரு பகவானை வழிபட்டு உனக்கான வேண்டுதல்களை வைக்கும் பொழுது உனக்குள்ளே ஒரு உணர்வு கிடைக்கும். அந்த உணர்வில் உனக்கான அத்தனை நன்மைகளும் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள். என் செல்ல பிள்ளைகள் சில பேர் கோவிலுக்கு செல்ல முடியாத நிலை வரும் பொழுது மனதார அவர்களை நினைத்து கொண்டு வழிபட்டால் அவர்களுக்கான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். இவர்கள் உனக்கு உதவி செய்ய போகிறார்கள் என்று உன் அப்பன் எதையும் விளையாட்டுத்தனமாக உன்னிடத்திலே சொல்லவில்லை, அல்லது உன் மனதை ஆறுதல் படுத்த வேண்டும் என்றெல்லாம் நான் நினைக்கவில்லை.
அப்படி நான் நினைத்திருந்தால் என்றோ என் பிள்ளையின் வாழ்க்கையில் பல பைகளை சொல்லி இருக்கலாம். ஆனால் என் குழந்தையிடத்தில் என்னென்ன நன்மைகள் யாரிடத்திலிருந்தெல்லாம் கிடைக்குமோ அவர்களிடத்திலிருந்து எல்லாம் நன்மைகளை பெற்று உனக்கு தர வேண்டும் என்பதிலேதான் என்னுடைய முழு எண்ணமும் இருக்கிறது என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்குமோ அதை மட்டும்தான் இந்த கருப்பன் சொல்வேன். அதை மட்டும்தான் நான் உன்னிடத்திலே சொல்லி உன்னுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பன் நினைப்பது மட்டும் உன் வாழ்க்கையில் நடந்துவிட்டால் என்னை விட அதிகமான சந்தோஷம் அடைய போவது வேறு யாராக இருக்க முடியும்? என் தங்கமே, இந்த சந்தோஷமான சூழ்நிலையை உனக்குள் உருவாக்க வேண்டும் என்றுதான் நான் இத்தனை பாடுகளையும் படுகிறேன். இதையெல்லாம் கண்டால் ஒரு நாளும் நீ இந்த கருப்பன் மீது சந்தேகிக்க மாட்டாய் என்பதை தெரிந்து கொள். நீ செய்கின்ற தவறுகளை எல்லாம் நான் சரி செய்து உன்னை நெறிப்படுத்துகிறேன். இந்த வாழ்க்கையில் நீ பட்ட பாடுகளுக்கு எல்லாம் நிச்சயமாக உனக்கான நல்ல தீர்வை நான் ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தையே, நீ எதற்காகவும் வருந்தவும் வேண்டாம், வேதனைப்படவும் வேண்டாம். இன்று நீ குரு பகவானின் அருளை பெற்றுவிட்ட பிறகு நாளையிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கத் தொடங்கிவிடும் என்பதை நீ உணர்ந்து கொள். அவர் உன் மீது காட்டக்கூடிய அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். என் பிள்ளையே, எந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதும் இறைவனை வணங்கிவிட்டு நீ செய்யும் பொழுது உனக்கான காரியங்கள் அத்தனையும் உனக்கு சாதகமாகத்தான் முடியும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.